புரிஞ்சுக்கங்க, உன் நம்பிக்கை இயேசுவின் மேல் வை. உன் நம்பிக்கை முழுவதும் உள்ள வரும்போது நீ எதெல்லாம் கட்டி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணு. உன் சிந்தையை கட்டி ஜோம் பண்ணு, வாயை கட்டி ஜோம் பண்ணு, கண்ணை கட்டி ஜோம் பண்ணு. என் கண்ணு வேற எதையும் பார்த்துக்கூடாது, இதெல்லாம் ஜோம் பண்ணு. அப்பதான் நீ வெற்றி அடைய முடியும். சாதாரணமாக சர்ச்சுக்குள்ள வராதுங்க. நீ விரும்புறியா என்னன்னு தெரியல, நான் விரும்பல. நீ இப்படியே இருக்கிறதுக்கு, கட்டப்பட்டிருக்கிறதுக்கு விரும்பல. நீ விடுதலை ஆனா நான் அடுத்த ஆளுக்கு போவேன், அடுத்த நபரை பார்ப்பேன், அடுத்தவங்களுக்காக சத்தியத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். எவ்வளவு காலத்துக்கு தான் உனக்கே சொல்லிக்கிட்டு இருக்குது? நான் விரும்பல, இப்படி ஊழியம் செய்ய எனக்கு ஆசை இல்லை, என்னுடைய தரிசனமே வேற, என்னுடைய மன விருப்பமே வேற. நான் இயேசுவுக்காக எனக்கு பணம் பிரச்சனை இல்லை, எனக்கு வீடு பிரச்சனை இல்லை, எனக்கு உறவு பிரச்சனை இல்லை, எனக்கு நீ விடுதலை அடையணும். இன்னும் அப்படியே இருக்கீங்க. புருஷன் ரசிக்கப்படல, மனைவி ரசிக்கப்படல, இன்னும் பிள்ளைங்க ரசிக்கப்படல, இன்னும் அந்த சாபம், அதே வாழ்க்கை, அதே இடம், அதே ஆவிக்குரிய தன்மை. பைபிள் என்னங்க சொல்லுது? காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்கிறோம், இன்னும் பாலுன்ற பிள்ளைகளா இருக்கிறீங்கன்றங்க. இன்னும் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறதா இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போவானாவா? விடுதலை இல்லையே. விடுதலையாக்கப்படணும். நெக்ஸ்ட் லெவல் என்ன? சிந்தி, யோசி, நம்பிக்கை அவர் மேல் வை. ஆசாப்பா தான் செஞ்சான். அடுத்து சொல்றான் பாருங்க, 74:12 கடவுளை குறித்து சொல்றது பாருங்க. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஒன்று, ஆசாப் என்ன சொல்றாருன்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறார். அதுல நிறைய வார்த்தைகள் இருந்தது. அவர் எப்படியாப்பட்ட ஒரு பூமியின் கடையாந்தரங்களை கீழே எல்லாம் அப்படிதான் சொல்றாரு. கர்த்தரே ஆண்டவர், அவர் என்ன, அவரை காட்டில யாருமே இல்லைன்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா அவர் தான் ராஜா. யார் விடுதலையாக்க முடியும்ன்றாரு? யாருக்கு விடுதலையாக்க முடியும்ன்றாரு? அவர் தாங்க ராஜா. ராஜா சொன்னா, ராஜா கட்டளையிட்டா எல்லாம் நடக்கும். உன்னை விடுதலையாக்குறதுல இந்த ராஜாவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் அதிகாரங்கள் வேற வேற கோணங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன அதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் இப்படி பேச சொல்றாருன்னு தெரியாது. ஏன்? ஒண்ணு, உங்களுடைய சிந்தையில நிரப்பிக்கீங்க, என்னை விடுதலை ஆக்குறதுக்கு இந்த இயேசு ராஜாவை தவிர வேற ஒருவர் இல்லை. வேற பிரதர் நல்ல கைகளை தட்டி, வேற ஒருவர் இல்லை என்னை விடுதலை ஆக்குறதுல. இந்த இயேசு ராஜாவால மட்டும்தான் முடியும். நான் ஓடி வர முடியாது. பைபிள் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. அப்படின்னா என்ன? அவர்தான் ராஜா, அவர்தான் ராஜா, அவர்தான் விடுதலையாக்க முடியும். நான் ஃபேஸ் பண்றேன், நான் போராடுறேன், நான் பார்க்கிறேன், நான் ஓடுறேன், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், ஒரு மண்ணும் செய்ய முடியாது. உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் ஆசாப் சொல்றாரு. ஏன் விடுதலை ஆக்க ஆள் இல்ல? இங்க சொல்றாரு, அங்க எழுதிட்டு அவர்தான் ராஜா. அவர்தான் யாரு? நான் சொல்றது புரியுதா பிரதர்? நான் சொல்றது புரியுதா சிஸ்டர்? நான் சொல்றது புரியுதா? உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க பதில் சொல்றாரு, அவர்தான் ராஜா. ஏன்? ராஜாவால தான் விடுதலை ஆக்க முடியும், ராஜாவால தான் விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. எங்க சரண்டர் ஆயிடுங்க? ராஜாவோட. எந்த ராஜாவோட? ஏசு ராஜாவோட. அது ஒரு பாட்டு பாருங்க, ஏசு ராஜா.